வணக்கம். என்எஸ் விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயிலெலாம் கடுமையாக இருக்காங்க. என்னங்க பண்ணுறது? பயங்கர வெயிலாக இருக்குங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்னோடய சேனல் பார்க்குறீங்களா? முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் 1 by 1 வரும். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். இது இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, மேடு பள்ளம் நிறைந்தது வாழ்க்கை. எப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளம், இன்பம் துன்பம், கஷ்டங்கள் எல்லாமே வந்து தாங்க போகும். அதுக்காக நாம் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாத்தையுமே நாம் சமாளித்து வெளில வரணும். அதுக்காக நம்ம மனசை தயார் நிலையில் வச்சுக்கணும். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். மனசை நம்ம திடமாக வச்சுக்கணும். எதுக்கும் அசரக்கூடாது. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு பயந்த சுபாவமாக இருந்தால் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நாம் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். பயந்த சுபாவமாக இருந்தால் எல்லாத்தையும் எழுந்துட்டு தெருவுக்கு தான் வரணும். அந்த மாதிரி இல்லாமல் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் இருங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. கஷ்டங்கள் வரதாங்க செய்யும். கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லாருக்கும் கஷ்டம்தான். பயங்கர பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க. அவங்கள்ட்ட ஒரு நாள் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட பேசிச்சு கொடுத்து பாருங்களேன். அவங்க என்னத்துக்கு கஷ்டம் இல்லை. காசு பணம் ஒரே ஒரு கஷ்டம்தான் அவங்கள்ட்ட இல்லை. காசு இருக்குது. மற்றபடி மனசளவில் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. பிள்ளைங்களால் கஷ்டப்படுவாங்க. சொந்தக்காரங்களால் கஷ்டம் வந்திருக்கும். பயங்கர கஷ்டத்தில் இருந்து அவங்க அந்த கஷ்டம் சொல்லும்போது, ஆகா நமக்கு இதுவே பரவாயில்ல போல் அப்படின்னு நமக்கே தோணும். நம்ம கஷ்டமே பரவாயில்ல போல் அவங்க சொல்கிறது. நம்ம பணத்துக்காக தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இவங்க பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அதுமாரி யாருக்குமே கஷ்டம் வந்துட்டேன்னு சோர்ந்து போய் உட்காரக்கூடாதுங்க. இன்றைக்கி கஷ்டம் வரும், நாளைக்கு சரியாக போயிடும். அதாவது பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டிங்கன்னா, அந்த கஷ்டத்தை உணர்ந்து அதுங்க படிச்சிடுச்சுன்னா நல்ல இடத்துல வேலை கிடச்சிரும். அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்படியே 50,000 60,000 படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சம்பளம் ஏறும். லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டு வீடு வாங்கிடலாம். எல்லாமே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே வாங்கிடலாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் நாளைக்கு சரியாயிடும். அதனால் சந்தோஷமாக கஷ்டத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அந்த சந்தோஷம் தாங்க முக்கியம். மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் சோர்ந்து போய் துவண்டு போய் முடியாது, இது நம்மளால் இப்போ ஒண்டியாக இருக்கும், ஒரு ஃபீவர் வந்துருச்சு, ஒரு டம்ளர் தண்ணி வேணும், அப்படியே கண்ணை இருட்டிக்கிட்டு வருது, அப்படியே வச்சுக்கோங்க. கண்ணை இருட்டிக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே கண்ணை திறந்து மூடி கையை தேய்ச்சி சூடாக கண்ணில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போய் எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணியை தொட்டு கண்ணை தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு ஒரு சொம்பு தண்ணி வச்சு சுட வச்சு குடிச்சிக்க வேண்டியதான். யாரையும் நம்பி இந்த காலத்தில் வாழவே முடியாது. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. பெத்த பிள்ளைங்களே கூட இந்த காலத்தில் செய்யாத நபர்கள் நிறைய இருக்காங்க. பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைங்களையே நம்பி அந்த தாய் ஏமாந்து போயிருப்பாங்க நிறைய இடத்துல. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சோகத்தில் முடியுங்க. அதனால் யாருமே சரி, நாம் கஷ்டப்படுறோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் நினச்சி வேதனை அடையவே கூடாது. எனக்கு இவ்வளவுதான், எனக்கு இதான், அவ்வளோதான் போயிட்டே இருக்கணும். முடியலையா நீயா நானா ஒரு கை பாருங்க. அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. சோர்வு என்ன பண்ணணுன்னா உடம்பை ரொம்ப படுத்தும், மனசை ரொம்ப படுத்தும்.
எதையுமே வெற்றியாக செய்ய முடியாது. வேலையவே உங்களால் செய்ய முடியாது. தோண்டு உட்காந்துருவீங்க. நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. யாரும் அடிமை கிடையாது. பிள்ளைங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிச்சா நம்மளும் அவங்கள நல்லா பார்த்துக்கலாம் தான். அதை நம்ம அவங்க காரியத்தை நம்ம எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஒதுங்கிடணும். அவங்களுடைய சந்தோஷத்தில் நம்ம குறுக்க நிற்க வேண்டாம். அவங்க வழியை அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வழியை நம்ம பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு சில பேர் ஒதுங்கிடணும். சில பேர் விடாக்கண்டம் தொடாக்கண்டன்னு சொல்லிட்டு கட்சி கட்டிட்டு நிற்பாங்க எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இருக்காதீங்க, வேண்டாம். நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் லைஃப்பை தொலைச்சிட்டு எதுக்குங்க அந்த வேலை? விட்டுட்டு இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. எல்லா நேரத்துலேயும் ஒருத்தவங்க செய்வாங்க, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நமக்கு துணி துவைச்சி போடுவாங்க, ஒருத்தவங்க நமக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. சும்மாவா சொன்னாங்க? நம்ம கடமையிலேருந்து நம்ம எதையும் தவறக்கூடாது. செஞ்சுட்டு அவங்கள்ட்டேருந்து நமக்கு கிடைக்கும் பலன்னு எதிர்பார்க்காதீங்க, வேண்டாம். தன் கை தனக்கு உதவி. நம்ம கையை வச்சு நம்ம ஊனி எந்திரிக்கணுமே தவிர அவங்க நம்ம தூக்கி விடுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. விழுந்துட்டிங்களா கீழே, முயற்சி பண்ணி எழுந்துறீங்க. யாருமே இல்லை, அந்த இடத்துல விழுந்துட்டோம், என்ன பண்ண போகிறோம்? கத்துனா எட்டாவதெல்லாம் வரைக்கும் கேட்காது. அதனால் ஏதோ ஒரு புல் பூண்டு ஒரு துரும்பு எது கிடைக்குதோ அதை பிடிச்சி தொத்திக்கிட்டு மேலே ஏறி வரதான் செய்வோம். தீராபட்சத்தில் முடியாத நேரத்தில் கடவுள் கிருபையால் யாரும் அந்த சைடு போவாங்க, சவுண்டு கொடுத்தோம் காப்பாற்றுவாங்க, அது வேறு. அந்த மாதிரி நம்ம உழ போகிறதுல நமக்கு அப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறதும் இல்லை. சொல்கிறேன், எதற்குமே சோர்வடையக்கூடாது, எதற்குமே கவலைப்படக்கூடாது. இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. யாருக்காகவும் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. சந்தோஷந்தாங்க வாழ்க்கை. முக்கியமாக இருக்கிறது சந்தோஷம். சந்தோஷங்கிறது எல்லாத்துலேயும் கிடைக்காது. அதாவது சில பேருக்கு சில பேரால் தொந்தரவுகள் இருந்துட்டு தான் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த தொந்தரவுகளை மாற்றவும் முடியாது, அதை விட்டு விலகியும் போக முடியாது. சூழ்நிலை கைதியாக சில நேரம் மாட்டிப்போம். அந்த சூழ்நிலை கைதி மாறுற நேரத்தில் மாறி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால அந்த கஷ்டங்களை சமயத்தில் தாங்க முடியாத போச்சுன்னா கைதி மாதிரி மாறிட வேண்டியதான். தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போங்க. யாரையும் யாரும் அடிமைப்படுத்தாதீங்க. பிடிக்கலையா விலகி போயிடணுமே தவிர கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. யாருக்குமே யாரும் அடிமைத்தனம் கிடையாது. குடும்பமான வரைக்கும் அவங்கவுங்க வழி அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோன்னா பிரச்சனையே வராதுங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. வாழ்க்கையினாலே பிரச்சனைகள் தான், அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வாழணும். அந்த பிரச்சனை நம்மளால் வராத அளவுக்கு நாம் குடும்பமான வரைக்கும் பார்த்துக்கலாம். வீண் வெட்டி வேலை சண்டையாக போடக்கூடாது. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நாட்டில் பல பேருக்கு பல பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்க அவங்களால தாங்க முடியும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த நான் தான் சமாளிக்கணும். அடுத்தவங்க அதை தீர்த்து வைக்க முடியாது. ஏன்னா நான் அதை மனசில் எல்லாத்தையும் நான் தான் வச்சுருப்பேன். மற்றவங்களுக்கு அதை புரியும்படி சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டம். பட்டவங்களுக்கு தான் தெரியும் வேதனையும், அந்த கஷ்டமும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு தான் ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, தலைவலியும் கால்வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிம்பாங்க. ஆமாங்க, அது அவங்களுக்கு வரும்போது தான் அந்த வலியினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அது மாத்திரை போட்டால் சரியாகுமா, தைலம் தேய்ச்சா சரியாகுமா, இல்லை யாராவது ஆறுதலாக இருந்தால் சரியாக வருமாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதனால் மற்றவங்களுடைய கஷ்டத்தை ஈஸியாக யாரும் எடுத்துக்க முடியாது. அதனால் குடும்பமான வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.